அர்ஜுனனின் கண்களுக்கு வெளிப்பட்ட வாமனன் முதல் விஸ்வரூபம் வரை பக்தி யோகத்தின் உண்மை பாதை. ஒரு மனிதனின் கண்களில் உலகம் முழுவதையும் ஒரே நேரத்தில் காண முடியுமா? ஒரே நொடியில் பிறப்பும் இறப்பும் ஆனந்தமும் அழிவும் ஒரே நேரத்தில். அப்படிப்பட்ட அதிசய அனுபவம்தான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் அளித்தார். அது வெறும் தரிசனம் இல்லை, அது ஒரு உணர்ச்சி வெடிப்பு. பக்தி என்பது வணக்கமல்ல, பக்தி என்பது நம்பிக்கை அல்ல, பக்தி என்பது ஒரு முழுமையான ஒப்புகை. அர்ஜுனன் தனக்கு முன்னிருக்கும் சகோதரனான நண்பனை கிருஷ்ணனை ஒரு சமயத்தில் ஒரே கடவுளாகவும் உலகம் முழுவதையும் நிரப்பும் விஸ்வரூபமாகவும் காண்கிறான். அந்த தரிசனம் பக்தியின் பாதையை புரிய வைக்கும் ஒரு மாபெரும் சாட்சி. அர்ஜுனன் குழப்பத்தில் இருந்தான். உண்மையான தர்மம் என்ன, யுத்தம்தான் வழியா? அவனது கைகளை உரைக்கும் சந்தேகங்கள் அவனது மனதையே மறைத்தது. அப்போதே கிருஷ்ணர் மெதுவாக சொல்கிறார், அர்ஜுனா, நீ என் மீது பக்தியுடன் இரு, நான் உனக்கு என் உண்மை ரூபத்தை காண்பிக்கிறேன். அந்த கணம் வந்தது, விஸ்வரூப தரிசனம். அர்ஜுனன் அச்சத்தோடு பார்த்தான். 100,000 முகங்கள், 1000 கைகள், சக்திகளின் கலவை. சூரியன், சந்திரன், காலம், கோபம், அன்பு அனைத்தும் ஒரே உருவத்தில். அவன் கண்களில் நீர்த்துளிகள். அவனது விழிகளால் உணர முடியாத பரபரப்பும் அவனது உள்ளத்தால் ஏற்க முடியாத பரிசுத்தத்துவம். அந்த தரிசனத்தில் அர்ஜுனன் புரிந்து கொண்டான், பக்தி என்பது கடவுளை தேடுவதல்ல, அவர் நம்முள் இருக்கிறார் என்பதை காணும் கண்கள்தான் தேவை. அவனது கோட்பாடுகள், குழப்பங்கள் அனைத்தும் காற்றாகி அவன் ஒப்புக்கொண்டான், நான் உன் பக்தன், என்னை வழிநடத்து கிருஷ்ணா. பக்தி யோகம் என்பது மனதை, சந்தேகங்களை, பெருமைகளை எல்லாம் விட்டு வைப்பது. பக்தி என்பது உணர்வும் ஒழுக்கமும் ஒப்புகையும் சேர்ந்த ஆன்மீக வழி. அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் ஒரு சாட்சியும் ஒரு விழிப்பும். விஸ்வரூபம் ஒரு அற்புதம் இல்லை, அது நாம் காண முடியாத கடவுளை நம்பிக்கையால் காண்பிக்கும் தரிசனம். அர்ஜுனன் போல நம்மில் ஒருவரும் ஒரு நாள் முழுமையாக ஒப்புக்கொண்டால் அந்த விஸ்வரூபம் நம்முடனே இருக்கும். பக்தியின் பாதை என்பது உயிரோடு கடவுளுடன் நடந்தடையும் ஆனந்த யாத்திரை. அது அர்ஜுனனின் பாதை மட்டுமல்ல, நம்முடையதும் தான்.